கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். 1 நாளாகமத்தின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 11வது வசனம். 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் வசனம் 11. கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த வசனம் தாவீதுடைய சங்கீதம் என்பதை நீங்கள் முழுமையாக இதை வாசித்தால் தெரியும். மேலும் 105ஆம் சங்கீதத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுதும் இதே வார்த்தைகள் அங்கே தொடர்ச்சியாக இருப்பதை நாம் பார்க்க முடியும். ஸோ நாம் 105ஆம் சங்கீதத்தை தான் இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம். இங்கே தாவீது கொடுக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு ஆலோசனையை இந்த காலை நேரத்தில் நீங்களும் நானும் படித்து கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். அது என்ன? அவர் சமூகத்தை, கர்த்தருடைய சமூகத்தை, கடவுளுடைய பிரசன்னத்தை நித்தமும் தேடுங்கள் என்று எழுதியிருக்கிறது. நித்தம் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இடைவிடாமல், எப்பொழுதும், தொடர்ச்சியாக நாம் அவருடைய சமூகத்தை தேடுகின்ற மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி தாவீது நமக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆலோசனை இங்கே வழங்குகின்றார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதாயிலும் தேடப்படக்கூடியவர் அல்ல. நமக்கு அவசரம் வரும் பொழுது, நமக்கு கஷ்டங்கள் வரும் பொழுது, நாம் இக்கட்டுகளுக்குள்ளாக இருக்கும் பொழுது நாம் கடவுளை தேடுகிறது தான் இயல்பாகவே இருந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். மருத்துவமனைக்கு செல்லுகிறவர்களை டாக்டரிடத்தில் நாம் பார்த்துவிட்டு டாக்டர் சொல்லுவார், நீங்கள் திரும்ப வர வேண்டிய அவசியம் இருக்காது என்று சொல்லி அந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே நமக்கு ஒரு மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும். ஏனென்றால் நாம் போகின்ற அந்த இடம் இருக்கிறதே, ஒருவேளை அது மிகவும் நேர்த்தியாக கட்டப்பட்ட ஒரு கட்டிடமாக இருக்கலாம், எல்லா வசதிகள் இருக்கலாம், நம்மை ராஜாவை போல அங்கே நடத்துகின்ற நர்சஸ் மற்றும் மற்ற ஆட்கள் இருக்கலாம், தண்ணீர் எடுத்து கொடுப்பதும் நாம் கேட்பதை கொண்டு வருவதும் எல்லாம் நடக்கலாம். ஆனால் அது அவ்வளவு வசதி நிறைந்த இடமாக இருந்தாலும் அது மருத்துவமனை. யார்தான் மருத்துவமனைக்கு செல்ல முடியும் என்றால், நோயாளியாக இருக்கிற, சுகவீனமாக இருக்கிறவர் தான் மருத்துவமனைக்கு செல்ல முடியும். அப்படி நான் தொடர்ந்து அந்த இடத்திற்கு போவேன், ஆனால் நான் யாராகத்தான் இருக்க வேண்டும்? ஒரு நோயாளியாக, சுகவீனமானவராக இருக்க வேண்டும். அப்படி நான் சுகவீனமானவனாக இருக்காத பட்சத்தில் அந்த இடத்திற்கு போக நான் என்ன செய்ய மாட்டேன்? விரும்ப மாட்டேன். ஆகவே நான் எப்பொழுதும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதை விரும்புவதினாலே நான் மீண்டும் மருத்துவமனைக்கு வருகிறேன் என்று சொல்லப்படுவதை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறதே இல்லை. இது மனிதனுடைய இயல்பாக இருக்கின்றது. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இப்படித்தான் பல நேரங்களில் கடவுளுடைய சமூகத்தை கூட நமக்கு கஷ்டங்கள் வரும் பொழுது, தேவைகள் வரும்பொழுது மாத்திரம் தேடப்படக்கூடிய ஒரு இடமாக நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அப்படியல்ல அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே. ஆண்டவருடைய வார்த்தை மிக அழகாய் சொல்லி தருகிறது, கர்த்தருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஒரு மனிதன் கர்த்தருடைய சமூகத்தை நித்தம் தேடும் பொழுது அந்த மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றால், அவ்வளவு மகிழ்ச்சியாக, அவ்வளவு ஆசீர்வாதம் நிறைந்த ஒன்றாக இருக்கும். ஆகவே இதே தாவீது இன்னொரு இடத்தில் அவர் குறிப்பிடுவார், நான் ஆகாமிய கூடாரங்களில் வாசம் செய்யும் 1000 நாட்களை பார்க்கிலும் உம்முடைய சமூகத்தில், உம்முடைய ஆலயத்தின் வாசலில் நான் காத்திருப்பதை நான் அதிகமாய் விரும்புகிறேன் என்று சொல்லுவார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகள், அப்படியானால் தேவ சமூகம் என்பது, கர்த்தருடைய பிரசன்னம் என்பது ஒரு மனிதனுக்கு அத்தனை மகிழ்ச்சியை தருகின்ற ஒரு இடமாக அது இருக்கிறது. இங்கே நான் அத்தனை மகிழ்ச்சியை தருகின்ற ஒரு இடம் என்று சொன்னவுடனே நாம் என்ன நினைத்து விடக்கூடாது என்றால், இன்றைக்கு
ஆராதனை என்று சொல்லுகின்ற பெயரில், நான் வொர்ஷிப்புக்கு போய் வருகிறேன் என்று சொல்லுகிற பெயரில் தங்களை மறந்து ஆடிக்கொண்டிருக்கிறார்களே, அந்த மகிழ்ச்சியை குறித்து நான் சொல்லவில்லை. அது கடவுளுடைய சமூகத்திற்கு அது ஏற்புடையதாக இருக்கும் என்று சொல்லி நம்மில் பலர் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சமூகம் என்பது அப்படிப்பட்டதான ஆர்ப்பாட்டங்களும் ஆட்டம் பாட்டங்களும் நிறைந்த இடம் அல்ல. மாறாக கடவுளுடைய கிருபைக்குள்ளாக, கடவுளுடைய பார்வைக்குள்ளாக, கடவுளுடைய வழி நடத்துதலுக்குள்ளாக அப்படியே இணைந்திருக்கின்ற ஒரு அழகான ஒரு அனுபவம். அங்கே ஆடல் பாடல் இருக்காது, ஆர்ப்பாட்டம் இருக்காது. அங்கே இன்னும் சொல்லப்பட வேண்டும் என்று சொன்னால் எந்த விதமான மன உணர்ச்சிகளுக்கு அங்கே இடம் இருக்காது. மாறாக அது மிகவும் அமைதியான ஒன்றாக கூட இருக்கலாம். பிறருக்கு அது தெரியாத ஒன்றாக கூட இருக்கலாம். பிறருடைய செவியில் அது கேட்கப்படாத ஒன்றாக கூட இருக்கலாம். இப்படிதான் அந்த சிறு பிள்ளையாகிய சாமுவேலுக்கு நிகழ்கின்றது. சாமுவேலே, சாமுவேலே என்று ஆண்டவர் கூப்பிடுகின்றார். அந்த சிறு பிள்ளை முதலில் அதை அறிந்து கொள்ள முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றார். இறுதியாக அது கடவுள்தான் தன்னை அழைக்கிறார் என்பதை அறிந்து கொண்ட பிறகு ஒரு அழகான வார்த்தை சொல்லி கொடுக்கப்படுகிறது சாமுவேலுக்கு. இனி கடவுள் உன்னை அப்படி அழைப்பாரானால் நீ ஆண்டவரை பார்த்து சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று குறிப்பிடு என்று சொல்லித் தருகின்றார்கள். அப்படியே இந்த சின்ன சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று செபித்த அந்த நொடி பொழுது ஆண்டவர் தன் இருதயத்தில் இருந்த எல்லா திட்டங்களையும், எதிர்காலத்தில் அவர் செய்ய நினைத்திருக்கிற அனைத்து காரியங்களையும், இவர் சிறு பிள்ளை அல்லவா, இவனிடத்திலே போயா நான் சொல்லுவது என்று கூட நினைக்காமல் அப்படியே ஊற்றி ஆண்டவர் சாமுவேலை அவ்வளவு அழகாக வழி நடத்துகின்றார். ஆமென். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் நித்தமும் கர்த்தருடைய சமூகத்தை தேட வேண்டியதன் அவசியம் என்ன? கடவுள் நம் அருகிலே வந்து உட்கார்ந்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிறவராக, நம்மை வழி நடத்துகிறவராக, நம்மை தேற்றுகிறவராக, நம்மை பலப்படுத்துகிறவராக, நம்மை ஆசீர்வதிக்கிறவராக, நம்மை உயர்த்துகிறவராக, உன்னுடைய இருதயத்தின் விருப்பம் என்ன, இப்பொழுது என்னிடத்தில் சொல், நான் அதை உனக்கு செய்து தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை நேசித்து, ஆண்டவர் நம்மை மகிழ்விடச் செய்கின்ற ஒரு அற்புதமான இடம் தேவ சமூகம். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பலர் எந்த இடத்துல இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று சொல்லி தொலைக்காட்சிக்கு முன்பதாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறவர்களும், இன்னும் பலவிதமான காரியங்களை செய்து தங்களுடைய பொழுதை போக்கிக் கொண்டிருக்கிற மக்களாகவும் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு மனிதன் நித்தமும் தேவனுடைய சமூகத்தை தேடும் பொழுது அந்த மனிதன் எல்லா விதத்திலும் அவன் மகிழ்ச்சியாக இருப்பான், எல்லா விதத்திலும் சந்தோஷமாக இருப்பான். காரணம், கடவுள் முழுமையாக அந்த மனிதனையும் அவனுடைய காரியங்கள் அனைத்தையும் பொறுப்பெடுத்து கொண்டு வழி நடத்துகிறவராக இருப்பார். அவருடைய வாழ்க்கையில் நிச்சயமாக எந்த விதமான பிசகளும் வரவே வராது. ஏன்? அவன் கடவுளுடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஒரு மனிதன். இன்றைக்கும் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இப்படி ஒரு தீர்மானத்தை நாம் எடுப்போமா? நான் ஆண்டவருடைய சமூகத்தை நான் நித்தமும் தேடுவேன், ஆண்டவரோடு இருப்பதை நான் வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லுவோம். நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கை அப்படிப்பட்டதான ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையாக மாறும். ஜெபிக்கலாமா? அன்பு நிறைந்த ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. தாவீது இன்றைக்கு எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த இது அற்புதமான ஆலோசனைக்காக தோத்திரம். நீர் எப்பொழுதாகிலும் தேடப்படக்கூடியவர் அல்ல ஆண்டவரே. எப்பொழுதும் உடைய பிரசன்னத்தில் ஆண்டவரே, உமோடு கூட கர்த்தாவை நாங்கள் இணைந்து இருக்க வேண்டியவர்கள் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்ற வீணான அநேக காரியங்களில் எங்களுடைய நேரங்களை செலவிட்டு
ஆண்டவரே, நாங்கள் வாழ்க்கையிலே பல விதமான தோல்விகளை அடைகின்றோம். இன்றைக்கு கர்த்தாவே, தாவீதுக்கு எங்களுக்கு கொடுக்கிற அந்த ஆலோசனைக்காக தோற்றுறோம். ஆம், உம்முடைய சமூகத்தை நாங்கள் நித்தம் தேடும்படியா எங்களுக்கு கிருபை தாரும் கர்த்தாவே. உம்முடைய சமூகத்தை வாஞ்சிக்கும்படியான கிருபை எங்களுக்கு தருவீராக. எப்பொழுதும் உம்முடைய சமூகத்தில் இருக்கிற பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட ஆண்டவர் எங்களுக்கு ஒத்தாசி தரும்படியாக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும் மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.